ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும், மார்க்கெட் எங்கே இருக்குது, மார்க்கெட் எந்த மாதிரி நம்ம ஒரு இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த லாப நஷ்டம் இந்த ரெண்டையுமே புரிஞ்சுட்டு மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, நான் ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எக்ஸாக்டாக பார்த்தோம்னா இப்போ நமக்கு ஒரு சப்போர்ட், அதாவது என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் மார்க்கெட் நமக்கு இப்போ க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த க்ளோசிங் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கறனால ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம எப்போவுமே நம்ம சொல்கிறது என்னென்னா எம்எஸ்டி, மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கிறோம். இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ்லி ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஹை லோ ப்ரைஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த எம்எஸ்டி அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணுறோம். இதை நம்ம மேனுவலாக கால்குலேஷன் பண்ணோமானா இல்லை. இது ஒரு இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இண்டிகேட்டர் யாருக்கு நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ், அதாவது நம்ம இந்த எம்எஸ்டிக்கு ஒரு கிளாஸ் நம்ம எடுக்கிறோம். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்ட்ராடே நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த எம்எஸ்டிங்கிற லெவல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தினாலும் அதோட மிங்கிள் பண்ணி இந்த இதை நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அந்த கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ்டி அப்படிங்கிறது முதல்ல நாளைக்கான லெவல் எம்எஸ்டி சொல்லியிருந்தேன். எம்எஸ்டி லெவல் 24,378லேருந்து 24,466 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இது எம்எஸ்டி லெவல். இந்த ரெண்டு லைனையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். இன்ட்ராடே நீங்கள் என்ன நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதோட கம்பைன் பண்ணி இந்த லெவல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் அக்யூரசி ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, எம்எஸ்டி லெவல் சொல்கிறேன். 374,378லேருந்து 24,464 வரைக்கும் இருக்கிறது 66 வரைக்கும் இருக்கிறது எம்எஸ்டி லெவல். ஓகே, இதில் ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்து இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைல் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? வால்யூம் ப்ரொஃபைலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது வேல்யூ ஏரியா லோ இருக்கு இல்லையா, லோவுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன். இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு நம்ம ஒரு ரெட் கலர் நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, அடுத்து கீழே இருக்கக்கூடிய வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது. ஓகே, இந்த வேல்யூ ஏரியா லோவுக்கு நம்ம ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ப்ளூ கலர். அதேமாதிரி ஹை இருக்கும், வேல்யூ ஏரியா ஹைக்கும் அதே மாதிரி ப்ளூ கலர் லைனை கொடுத்துக்கலாம். இன்ட்ராடேயில் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணுங்கும்போது நமக்கு அந்த என்ட்ரி ஆகிற இடம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஓகே, இது ஒன் டே டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் கேண்டில். ஓகேவா? செல்லிங் கேண்டில் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது? ஏன்னா பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக இது நமக்கு சப்போர்ட்டில் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஒரு ஒன் டே சப்போர்ட் இந்த சப்போர்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலில் ஒன் டே டைம் ஃப்ரேம் கீழே வரல. கரெக்டாக அதில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு நம்ம இன்ட்ராடே டைம் நம்ம எங்கே என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு நம்ம 5 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். ஓகே, 5 மினிட் டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைன் வால்யூமோட வேல்யூ ஏரியா ஹை, இது வேல்யூ ஏரியா லோ. இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ மார்க்கெட் இன்றைக்கி நம்ம க்ளோசிங் கொடுத்துருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே. ஓகே, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே 5 மினிட் டைம் ஃப்ரேமில். ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே வேல்யூ ஏரியாவுடைய லோக்கு மேலே. ஓகே, இதில் நமக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு மார்க்கெட் நாளைக்கு ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மேலே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் தாண்டி மார்க்கெட் மேலே போகும்போது இந்த ஏரியா, இது ரொம்ப முக்கியம். இந்த லெவல்
ஸோ ஒரு 5 மினிட் ஒன் டே டைம் ஃப்ரேமில் க்ளோசிங் கொடுக்கல. ஸோ 5 மினிட்ல கீழே வந்திருக்கனால இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகும்போது இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இன்கேஸ் இதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா எம்எஸ்டி லெவல். ஸோ இந்த எம்எஸ்டி லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நாளைக்கு. ஓகேவா? ஸோ இந்த எம்எஸ்டி லெவலில் இந்த லெவலுக்குள்ளே இந்த பேட்டர்னுக்குள்ளே நாளைக்கு ட்ரேட் ஆகுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவல்லே இருக்கும். ஒரு 24,300 24,300 ஒரு 150 125 பாயிண்ட். ஓகே, ஸோ ஒரு 125 பாயிண்ட்டுக்குள்ளே நாளைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ 24,313 24,436. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு ஆக்ட் ஆகும் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில். ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 24,200 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் கீழே வரும்போது 24,100. ஓகே, ஸோ 24,100ங்கிறது கீழே நமக்கு வந்து ஒரு அடுத்த சப்போர்ட் லெவல் நமக்கு வந்து. ஸோ 2 சப்போர்ட் லெவல் கொடுத்துருக்கோம். மேலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,539, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,750. ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகினா நம்ம எப்படி என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி ஒரு 15 மினிட் கேண்டில் வந்து நல்லா மேலே போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த எம்எஸ்டி லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ட்ரேட், அதாவது என்னென்னா மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகும்போது ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். புட்டுக்கு டார்கெட் வந்து ஒன்று இந்த ஓப்பன் லெவல், இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலே இந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சப்போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா இங்கே சப்போர்ட்லேருந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு கால் என்ட்ரி கிடைக்கி மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதுக்காக மேலே போகுது அப்படின்னா இந்த வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்கு இல்லையா, லோவை வந்து நமக்கு வந்து ஒரு டார்கெட்டாக யூஸ் பண்ணலாம். நான் என்ன ட்ரேட் எடுக்கிறேனோ அதுதான் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து 15 மினிட் நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். ஸோ அந்த ட்ரேடு வந்து எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் சொன்னல என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதோட இந்த லெவலில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.